ஹசரத் யூனஸ் அலைஹிஸ்ஸலாம். சுருக்கமான அறிமுகம். அல்லாவின் ஒரு மகத்தான நபி. நினவா என்ற நகர மக்களுக்கு அனுப்பப்பட்டார். அவர்களுக்கு தௌஹீதை போதித்தார். மக்களுக்கு அறிவுரை, அவர்கள் மறுப்பு. யூனஸ் அலை அவர்கள் நீண்ட காலம் மக்களை அழைத்தும் அவர்கள் நம்ப மறுத்தார்கள், கிண்டல் செய்தார்கள். இதனால் மனமுடைந்து அல்லாவின் அனுமதி பெறாமல் அந்த ஊரை விட்டு சென்றார். இதுவே அவருடைய தவறாகும். நபிகள் தவறு செய்வதில்லை, ஆனால் சிறிய தவறுகள் மனித இயல்பு. கப்பலும் கடலும் மீனும். அவர் கடலில் பயணம் செய்தார். புயல் ஏற்பட்டது. எடையை குறைக்க ஒருவரை கடலில் போட வேண்டும் என்ற நிலை. சீட்டு போடப்போது 3 முறையும் யூனஸ் அலை பெயரே வந்தது. அவர் தன்னைத்தானே கடலில் தள்ளினார். மீனின் வயிற்றில் யூனஸ் அலை. அல்லாவின் கட்டளையால் ஒரு பெரிய மீன் அவரை விழுங்கியது. ஆனால் அவர் உயிரோடிருந்தார். எலும்பு உடையவில்லை, உடல் சேதமில்லை. குரான் வசனம். சூரா அல் அன்பியா 21:87. யூனஸ் கோபத்துடன் சென்று, நாம் அவரை சோதிக்க மாட்டோம் என்று நினைத்தார். பின்னர் இருள்களிலிருந்து அழைத்தார். உம்மை தவிர வேறு இறைவன் இல்லை, நீ தூயவன், நிச்சயமாக நான் அநியாயம் செய்தவர்களில் ஒருவன். இந்த 3 இருள்கள், இரவு இருள், கடல் இருள், மீன் வயிற்றின் இருள். யூனஸ் அலை அவர்களின் துவா மிக முக்கியம். குரான் துவா. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினல்லாலிமீன். தமிழ் அர்த்தம்: உம்மை தவிர வேறு இறைவனில்லை, நீ முழுமையாக தூயவன், நிச்சயமாக நான் அநியாயம் செய்தவர்களில் ஒருவன். இந்த துவாவின் மகத்துவம். ஹதீஸ் திர்மிதி. நபி முகமது அவர்கள் கூறினார்கள், இந்த துவாவை துன்பத்தில் ஒரு முஸ்லிம் ஓதினால் அல்லாஹ் அவனுடைய துவாவை ஏற்றுக்கொள்வான். இதை யூனஸ் அலை துவா என்று அழைப்பார்கள். மீட்பு, கரை சேர்த்தல். சூரா அஸ்-சாஃபாட் 37, 143, 144. அவர் அல்லாவை அதிகமாக தஸ்பீஹ் செய்தவர்களில் ஒருவராக இல்லையென்றால் உயிர்த்தெழும் நாள் வரை மீன் வயிற்றிலேயே இருந்திருப்பார். அல்லாஹ் அவரை கரையில் வீசியான். அவர் நோயாளியாக இருந்தார். ஒரு யக்தீன் பூசணிச் செடியை வளர்த்தான். நினவா மக்கள் தௌபா. யூனஸ் சென்ற பிறகு மக்கள் தண்டனை வரும் என்று உணர்ந்து அனைவரும் தௌபா செய்தார்கள். அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். சூரா யூனஸ் 10:98. யூனஸ் அலை அவர்களின் மக்கள் மட்டுமே நம்பிக்கை கொண்டு பயனடைந்தார்கள். இது ஒரே ஊர் முழுவதும் தௌபா செய்து காப்பாற்றப்பட்ட ஒரே சமூகம். நாம் கற்கும் பாடங்கள். பொறுமை மிக முக்கியம். அல்லாவின் அனுமதியில்லாமல் முடிவு எடுக்கக்கூடாது. துவாவும் தௌபாவும் எந்த நிலையிலும் நம்மை மீட்கும். மிக கடினமான நிலையில் கூட அல்லாஹ் அருகில்தான் இருக்க.